வந்து அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் மகிழ் திருமேனி இது வந்து வேற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம். காரணம் என்னன்னா, மகிழ் திருமேனி வந்து ஒரு ஒரு குவாலிஃபைடு டைரக்டர் தான், ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்டர் தான். தடம், தடையற தாக்கவா என்னமோ ஒரு 2 படங்கள்லாம் எடுத்தார். அருண் விஜய் எடுத்து அந்த படங்கள்லாம் வெற்றி படங்கள் ஆச்சு. நல்ல ஒரு மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தான். ஸோ அஜித் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடச்சிருக்கும் போது நிச்சயமாக அதை மிஸ் பண்ணியிருக்க மாட்டார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. 2வது வந்து அந்த படத்தினுடைய ட்ரையலெல்லாம் நம்ம சமீபத்தில் வந்துருச்சு. அதில் பார்க்கும்போது அந்த மேக்கிங்லாம் நல்ல இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி இருக்குது, ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. அஜித்தை வந்து ரொம்ப, அதாவது வந்து நீண்ட இடைவேளைக்கு அப்புறம், அதாவது வந்து துணிவுக்கு அப்புறம் இந்த படம் வருது. அப்போ ரசிகர்கள் வந்து அஜித்தை வந்து கொண்டாடுற மனநிலையில் இருக்காங்க. ஸோ வந்து அதுவும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜித்தை பார்த்தாலே நல்லா இருக்கிறாரு, ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் வந்து மங்காத்தலாம் நடிக்கும்போது அஜித் வந்து சால்ட் அண்ட் பெப்பரில் வந்தார், எங்கள் தலை அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க அஜித் ரசிகர்கள். இப்போ வந்து அவர் வந்து அஜித் வந்து சால்ட்டெல்லாம் தூக்கிட்டார், அதாவது பெப்பரெல்லாம் தூக்கிட்டார். இப்போ வந்து அஜித் வந்து பெப்பரெல்லாம் தூக்கிட்டார், ஒன்லி சால்ட்டு, அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி வர்றாரு இந்த படத்தில். பார்க்கலாம், ரசிகர்களோட ட்ரீட்டாக இருக்குன்னு தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பெரிய படங்கள் ஓடணும், அதுதான் வந்து நல்ல விஷயமும் கூட. இப்போ இந்த வருஷம் பிறந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது சினிமா துறையில். அதாவது வந்து எதிர்பார்க்காம அந்த மதகதராஜா பெரிய வெற்றி படமாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலாவோட வணங்கானு வந்து நல்ல ஒரு படமாக வெற்றி படமாச்சு. அதாவது கலெக்ஷன் ரைஸில் 2 படமே லாபமான படமாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு குடும்பஸ்தன் ஒரு படம் வந்திருக்கு, பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்திருக்கு. 2 படமே நல்ல படமாக இன்னைக்கு பேசப்படுது. இன்னைக்கு 2 படமே தரமான படம், அதாவது மக்கள் விரும்பக்கூடிய படமாக இருக்கும். நிச்சயமாக அந்த படம் சக்ஸஸ் ஆகுங்கிற லெவலில் ப்ரெஸ் எல்லாருமே பேசுகிறாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு, எப்படி சொல்கிறது, ஆரம்பமாக தெரியுது 2025க்கு. அதை வந்து விடாமுயற்சி வந்து காட்டிருச்சுன்னா, அதாவது வந்து ஒரு பெரிய படம் பெரிய சக்ஸஸ் காட்டிருச்சுன்னா, அது வந்து உண்மையாலுமே பிரைட் 2025 நம்ம எடுத்துக்கலாம்.